மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் நாட்டு மக்களையும் உலக மக்களையும் ஏமாற்ற வேண்டாம் என கூறிக்கொள்கின்றோம். கனரக ஆயுதங்களை பாவிப்பதில்லை என இந்த அரசாங்கம் கூறி வருகின்றது. ஆனால் இன்றும் நேற்று முன்தினமும் வரையில் விமான தாக்குதல்களும் எறிகணை தாக்குதல்களும் வைத்தியசாலை மீது நடத்தப்பட்டுள்ளன. இதனால் அரசின் பொய் அம்பலமானதால் தற்போது மஹிந்த ராஜபக்ஷ யார் என்ற உண்மை வெளிப்பட்டுள்ளது. அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கும் ஆனந்த சங்கரியே மஹிந்தவுக்கு தொலைநகல் ஒன்றை அனுப்பியுள்ளதுடன் என்னால் இதனை பார்த்து கொண்டிருக்க முடியாது, உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள் என கூறியிருக்கின்றார். இதனை நாம் கூறவில்லை, விடுதலை புலிகளும் கூறவில்லை. மாறாக அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கும் அரசாங்கத்துடன் இருப்பவர்களே கூறியுள்ளனர். அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கும் ஆனந்த சங்கரை போன்றவர்களாலேயே சகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு போலித்தனமான மக்கள் பாதுகாப்பு வலயம் என்ற ஒன்றை உருவாக்கி கனரக ஆயுதங்களை பாவிப்பதில்லை என உலகுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டு தமக்கு தேவையானபடி முற்றுமுழுதான பாரிய இனப்படுகொலையை அரங்கேற்றி வருகின்றனர். இந்திய தேர்தல்களின் இறுதிக்கட்ட வாக்கெடுப்பு தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் இன்று நடைபெற்றது. அதனோடு சமாந்திரமான வகையில் இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற சதிகார செயற்பாட்டை கோத்தபாய, சரத் பொன்சேகா, மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் முன்னெடுக்கின்றனர் என்பதே எமக்கு கிடைத்துள்ள தகவல்களாகும். அந்த வகையில் இந்த போலி யுத்தத்தை உடனடியாக நிறுத்தி முகாம்களுக்குள் அடைத்து வைக்கப்பட்டுள்ள மக்கள் தம் சொந்த இடங்களில் உள்ள வீடுகளுக்கு சென்று வாழ்வதற்கு வழிவகை செய்யப்பட வேண்டும். வடக்கு மக்களுக்காக தண்ணீர் போத்தல்களையும் பிஸ்கட் பேக்கெட்டுகளையும் சேகரிக்கின்றனர். ஆனால் வடக்கு தமிழ் மக்கள் தண்ணீர் போத்தல் கேட்டு இந்த நாட்டில் அழுது கொண்டிருந்தனர் என நாம் நினைக்கவில்லை. அந்த மக்கள் எமக்கு தண்ணீர் கொடுத்தவர்கள், எமக்கு உணவளித்தவர்கள். அந்த மக்கள் சுனாமி வந்தோ, அன்றேல் வெள்ளப்பெருக்காலோ, அன்றேல் இயற்கை அனர்த்தத்தாலோ பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல. இன்று யுத்தத்தின் மூலமாக அகதிகளாக்கப்பட்டு பலாத்காரமாக அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தமது இடங்களுக்கு சென்றால் தண்ணீரையும் தேடிக்கொள்வார்கள், பிஸ்கட்டையும் தேடிக்கொள்வார்கள், உணவையும் தேடிக்கொள்வார்கள். ஆகையால் தயவு செய்து முகாம்களில் உள்ள மக்களை விடுவித்து அவர்களது சொந்த இடங்களில் சென்று வாழ இடமளிக்குமாறு கோருகின்றோம் என்று ஸ்ரீதுங்க ஜாயசூரிய மேலும் தெரிவித்துள்ளார்.